ஒரு வேத பகுதி. நம்ம சில வருஷங்களாக இந்த நாளிலே, அதாவது இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வாரத்தில் பாடு மரணங்களை ஏற்று அவர் மரிக்கிறதான வாரம். அடுத்த வாரம் நமக்கு ஈஸ்டர் ஞாயிறு. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நமக்கு குட் ஃப்ரைடே. நமக்கு வழக்கமாக 9:30 மணிக்கு அந்த ஆராதனை துவங்கும். ஒரு 12 மணிக்கு அது நிறைவேறும். மறுபடியும் இந்த வருஷத்தில் நீங்கள் உற்சாகப்படணும், நீங்கள் வேதத்தை படிக்கணும், ஆராயணும் அப்படிங்கிறதுக்காக 7 பேருக்கு 7 வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நிறைய படிங்க, கூகுளில் போய் பாருங்கள், நிறைய துணி புஸ்தகங்களை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணி இந்த இடத்துல வந்து சொல்லும்போது கர்த்தர் அந்த வார்த்தைகளை கனப்படுத்துவார். உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கிறதான வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களோட கூட பேசுவார். நீங்கள் ஜெபம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நின்றீங்க அப்படின்னா ஒருவேளை பாராட்டுகளை தரலாம், ஆனால் ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றமும் உண்டாகாது. ஒரு முறை சங்கீதம் 23வது அதிகாரத்தை சிலரை வைத்து படிக்க சொல்லி சொன்னாங்க. ஒரு தம்பி வந்து படிக்கும்போது ஒரு சில மிஸ்டேக் இருந்துச்சான், பிழைகள் இருந்துச்சான். சரி பரவாயில்ல, போய் உட்காந்துக்கலாம். அடுத்தவங்க வந்து படித்தாங்களாம், பிழையே இல்லாமல் படித்தாங்களாம். பரவாயில்ல, ரைட். இன்னொருத்தர் வந்து படித்தாங்களாம். படிக்கும்போது ரொம்ப இனிமையாக படித்தாங்களாம், ரொம்ப இனிமையாக படித்தாங்களாம். எல்லாரும் கை தட்டினாங்களாம். அதுக்கு பிற்பாடு ஒருத்தர் வந்து படிக்க சொல்லி சொன்னாங்களா, அவர் வந்து படித்தாராம். அதை வந்து பாட்டா பாடினாராம், ரொம்ப பாடலா பாடினாராம். இன்னும் கரகோஷம் அதிகமாக இருந்ததாம். அதுக்கு பிற்பாடு ஒரு நபரை அழைத்து அதை படிக்க சொன்னாங்களாம். அந்த 23வது சங்கீதத்தை முதல் வசனத்தை படிக்க ஆரம்பிச்சதிலிருந்து சபை முழுவதும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்களாம். இதுதான் ஜெபத்தின் மேன்மை, இதுதான் ஜெபத்தின் வல்லமை. நம்ம ப்ரிப்பேர் பண்றதுல இல்லை, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அதற்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம் என்பதில் தான் அதனுடைய பங்குகள் காணப்படுகிறது. சரி, இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அது பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ராஜாக்கள் குதிரையில சவாரி செய்வார்கள். ஆனா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 9வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், ஆரவாரம் செய்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களை தம்முடைய சீஷர்களோடு நினைவு கூற வேண்டும். இப்ப பயணம் செய்யணும்.
எருசலேமுக்கு போகணும். வேதத்தில் உள்ளதான வாக்கியங்கள் நிறைவேறணும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவன் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் என்பதாக வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு முன்பதாகவே பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர். அவருடைய குணாதிசயங்கள் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை நிறைவேறும்படிக்கு இதை தன்னுடைய கண்களினால் பார்க்கிறார். இப்போ எருசலேமை நோக்கி செல்லணும். அவருடைய கண்கள் கட்டி இருந்ததான கழுதையின் மேல பட்டது. கொஞ்சம் தூரமான நேரம், கண் பார்வையில் இல்லை. அவர் தனது மனக்கண்ணினால் பார்க்கிறார். எப்படியாயினும் கட்டப்பட்டதான அந்த கழுதை விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்பட்டது. 2 பேரை அழைத்து, நீங்க போங்க. நீங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. நீங்க அவிழ்க்கும் போது அந்த கழுதைக்குரியவன் ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அவன் விட்டுவா, அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதே போல அவங்க போனாங்க. வீதியில கழுதை கட்டி கிடந்தது, அதை அவிழ்த்தாங்க. கழுதைக்குரியதான மனுஷர்கள் இது ஏன் அவிழ்த்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னே மறுமொழி பேசல, அது அவிழ்த்து கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை என்பதாக. மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி. இப்போ நாம இப்போ ஒரு மாட்டையோ, நமக்கு மாடுகள் தான் தெரியும், கழுதை அதிகமாக நம்ம பயன்படுத்திக்க மாட்டோம். மாட்டை ஒரு வண்டியில வச்சு கொண்டு போகணும், வண்டியில வச்சு வண்டியை ஓட்டணும் அப்படின்னோம்னா, அல்லது 2 மாட்டை வச்சு ஏறு விழணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த மாடுகள் பழக்கப்பட்டு இருக்கணும். ஒரு குதிரை மேல சவாரி செய்யணும், ஒரு ஏறி உட்கார்ந்து சவாரி செய்யணும் அப்படின்னா, அந்த குதிரை ஏற்கனவே அப்படியாய் பழக்கப்பட்டிருக்க வேண்டும். பழக்கப்பட்டதான குதிரை மேலதான் சவாரி செய்வாங்க, பழக்கப்பட்டதான கழுதை மேலதான் சவாரி செய்வாங்க, பழக்கப்பட்டதான ஒட்டகத்தின் மேலதான் சவாரி செய்வாங்க. பழக்கம் இல்லாத எதையும் பயன்படுத்த மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு மூச்சு அடைப்பு வந்துருச்சு,
என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பக்கத்துல இப்பதான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிளினிக் வச்சிருக்கிறாரு, ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவரை நம்பி கொண்டு போய் நம்ம விடுவோமா? கண்டிப்பா விட மாட்டோம். அதுக்கு உரியதான பெரிய படிப்பை படிச்சு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளதான டாக்டர்கள்ட்ட தான் கொஞ்சம் தூரமா இருந்தாலும் நம்ம போகவே ஒழிய சாதாரண ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் நம்பி நம்ம போக மாட்டோம். அப்படிதான் எல்லாவற்றிற்கும் ஒரு பழக்கம் வேணும். எதையும் பழக்கம் இல்லாமல் செய்ய முடியாது. அது பழக்கப்பட்டிராத ஒரு கழுதை, இதுவரைக்கும் பழக்கப்பட்டிருக்கவில்லை, இதுவரைக்கும் பழகி இருக்கல, இதுவரைக்கும் யாரும் யூஸ் பண்ணி இருக்கல. ஆனாலும் அந்த கழுதை கட்டி கிடப்பது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லை. அந்த கழுதை கட்டி இருப்பது கிடப்பது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த வசனமா, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துக்கு போறாரு. அந்த ஆலயத்துல 18 வருஷமாய் கூலியான ஒரு தாயார் அங்க இருக்கிறாங்க. இயேசு அந்த ஆலயத்துக்குள்ள போனோனே அவருடைய கண்கள் அந்த கூலியின் மேல பட்டது. அந்த தாயாருடைய அவங்களை குறித்த வசனம் சொல்லுது, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூலியாயிருந்தாள் என்பதாக. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்பதாய் நாம் வாசிக்கிறோம். எல்லாருடைய பார்வையிலையும் அந்த தாய் ஒரு கூலியாய் இருந்தார் 18 வருஷமா. ஆனா ஆண்டவருடைய கண்கள் அவள் மேல் பட்டது. அவருடைய பார்வை சற்றே வித்தியாசமாக இருந்தது. அவள் கூலி அல்ல, பிசாசினால் ஒரு பலவீனப்படுத்துகிறதான பிசாசுடைய ஆவியினால அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கண்டு கொண்டார். உடனே அந்த தாயாரை தம்மிடத்தில் வரவழைத்து அவள் மீது கைகளை வைத்தார். கைகளை வைத்த உடனே அவள் நிமிர்ந்து உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக கட்டப்பட்டதான நிலையில அவருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு போராட்டம். ஆனா மனுஷனுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் ஒரு கூனி என்பதாக. ஆனா பல ஆண்டுகளாக பிசாசினுடைய கட்டுக்குள் வாழ்ந்ததான அந்த மனுஷி இன்றைக்கும் தான் என்ன பிரச்சனையினால இப்படிப்பட்டதான பாதிப்புக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரியாம அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அநேகர் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கலாம், அநேகர் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்டதான
பாதிப்பு, இப்படிப்பட்டதான பாதிப்பினால அவர்கள் அவதிப்படுகிறவர்களாக, அவஸ்தைப்படுகிறவர்களாக காணப்படலாம். ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல படணும். ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மீது படணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே அவசியம் கொடுக்க முடியல. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். யார் யாரெல்லாம் கட்டப்பட்டதான நிலைமையில் இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் செய்வின கட்டு, மந்திர கட்டு, பில்லி சூனிய கட்டு, இப்படிப்பட்டதான கட்டுகளினால கட்டப்பட்டு, பாவ கட்டு, இப்படிப்பட்டதான கட்டுகளினால கட்டப்பட்டு அந்த இடத்தை தேடி வரும்போது கர்த்தர் அவர்களை காண்கிறார், அவர்களை தொட்டு விடுதலையை கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். இந்த தாயாரை கண்ட ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கு நம் மூலமாக இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்கிறார். சரி, அந்த கழுதை பழக்கப்பட்டில்லாத கழுதை, அதாவது ஒன்றுக்கும் இதுவரைக்கும் பயன்படுத்தப்படல, பிரயோஜனம் இதுவரைக்கும் யாருக்கு பிரயோஜனப்பட்டில்லாத கழுதை என்பதாக நமக்கு பார்க்கிறோம். ஆனாலும் அந்த கழுதையின் மீது கிறிஸ்துவுடைய கண்கள் பட்டது. அது கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். பாருங்க, அந்த கழுதை மேல ஆண்டவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவரால் படைக்கப்பட்டதான நம்மேல் அவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருப்பார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா, என்னை பார்க்கிறாரா, நான் ஜெபம் பண்ணா அதுக்கு பதிலே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் நம்மேல் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். 34வது சங்கீதத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். 34வது சங்கீதம் 15வது வசனம். நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அடுத்த வசனத்துல வாசிக்கும் போது தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நீதிமான்கள் மேலேயோ கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்பதாக நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது உண்மையானால், நாம் நீதிமான்களாக இருப்பது உண்மையானால் நிச்சயமாக சொல்ல முடியும், கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில கட்டுகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், அது இன்றைக்காக கூட இருக்கலாம். இதுவரைக்கும் நம்மை அமிழ்த்தின, நம்மை பாரப்படுத்தினதான பாரங்களிலிருந்து விடுதலையை கொடுப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பல வாரங்களாக இந்த ஆராதனையில பலவிதமான கட்டு உள்ளவர்கள் விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக சாட்சிகள், ஆராதனை பிற்பாடு அநேக சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. லலிதா சொல்கிறதான வார்த்தை, அவங்க அம்மா சொன்னதான ஒரு வார்த்தை வந்து அவங்களுக்கு நான் எந்த ஜெபமும் பண்ணல, ஆராதனையில வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுடைய காலில் இருந்து ஏதோ விலைக்கு போனது மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு கால் வலி இல்லாம நல்லா இருக்கிறாங்க. இப்படியாய் ஒவ்வொருவரும் அநேக சாட்சிகள் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தருடைய கண்கள் யாருக்கு தேவைகள் இருக்குதோ,
யாரு வாஞ்சையோட கூட கர்த்தருடைய சமூகத்தை தேடி வராங்களோ அவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்கும். கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு, அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து, அவருடைய போராட்டங்களிலிருந்து, அவருடைய பலவிதமான கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் போஷிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது மத்தேயு சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்துல நம்ம 7வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது நம்ம அங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆகாயத்து பட்சிகளை கூட அவர் நேர்த்தியாய் போஷிக்கிறார் என்பதாக. அவர்களை போஷிக்கிற ஆண்டவர் அவைகள் மேல இவ்வளவு கருத்துள்ளதான தெய்வம், அவருடைய சாயலாகவே படைக்கப்பட்டதான நம்மை அவர் மறந்து போவாரா? நம்மேல் அவர் அதிக கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த கழுதையின் மேல கர்த்தருடைய கண்கள் பட்டது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்றைக்கு அவரை ஆராதிக்கிறதான நம்மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு சிலர் ஏதோ சில பிரச்சனைகளினால, சில போராட்டங்களினால நீங்க ஒருவேளை இங்க வந்திருக்க கூடும். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. இந்த நாள்ல நீங்க எந்த போராட்டத்தோடு கூட வந்திருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையோட கூட வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளில உங்களை சந்தித்து உங்களை விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கழுதை அவிழ்க்கப்பட்டு இப்போ ஆண்டவரை கொண்டு வராங்க. ஆண்டவரை கொண்டு வந்த பிறகு நடக்கிறதான ஒரு சம்பவம், ஆண்டவர் அந்த கழுதையின் மேல ஏறாரு, ஏறி பவனி செல்றாரு. சரி,